இன்னைக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் சிம்பிளா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். பிக் பாஸ் வந்து சூப்பரா படம் ஓட்டினாரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். உண்மையிலே சொல்றேன், அவர் போட்ட 4-5 படம் நீங்க போட்டாங்க. ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த 5 கண்டஸ்டன்ட்டுக்கு ஒரு படம் போட்டாரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் எல்லாருக்கும் சேர்த்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 2 படம் போட்டாரு. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு செமையா இருந்தது அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிடணும். ஏன்னு பாத்தீங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து அது கனெக்ட் ஆகாது. என்னடா இன்னைக்கான எபிசோடு ஒண்ணுமே இல்லை, எங்கேஜிங்காவே இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லலாம். ஏன்னா ப்ரோமோ வச்சு பாத்தீங்கன்னா அப்படிதான் எல்லாருக்கும் ஒரு தாட் வந்தது. ஏன்னா ப்ரோமோல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா காமிக்கணும் அப்படின்ற மாதிரி சண்டையே இல்லை, அங்க ஒரு பிரச்சனையே இல்லை, அதெல்லாம் எடுத்து ப்ரோமோ ஒரு பிரச்சனை மாதிரி காமிச்சாங்க. நம்மளுக்கே பார்க்கும்போது தெரியுது இது ஒரு பிரச்சனையே இல்லை, இதெல்லாம் எடுத்து என்ன ப்ரோமோ போடுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ ஆனால் எபிசோட பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு அந்த சண்டை அந்த மேட்டர்லாம் ஓரம் வச்சுட்டு எபிசோட மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து 2-3 படம் ஓட்டினாங்களா, அதை பார்க்கும்போது நிறைய பேருக்கு ஃபீல் ஆயிருக்கும். அதுவும் மோஸ்ட்லி யாருன்னா இந்த பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 100 நாள் 103 நாளாக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்களே, அவங்களுக்கு எல்லாருக்குமே பயங்கரமாக கனெக்ட் ஆயிருக்கும். எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ ஏன் கனெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்போ உள்ள இருக்க எல்லாருமே அந்த அளவுக்கு அழுவாங்களே, கதறி கதறி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்பவே ஃபீல் ஆகுறாங்க. ஏன்னா இந்த பிக் பாஸ் விட்டு போகிறோமே அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து எல்லாருக்குமே இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 100 நாள் வந்து அவங்க கடந்து வந்த எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவே எடுத்து போடும்போது யாராக இருந்தாலும் பயங்கரமாக கனெக்ட் ஆகுங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் நம்மளை சுற்றி பார்த்தீங்கன்னா கேமரா எல்லாமே பார்த்தீங்கன்னா எடுத்து போட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிரைவில் போட்டு வச்சு ஒரு வாரம் கழிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், செமையாக இருக்கும்ல. இந்த 2 நாள் நம்ம இங்கெங்கெல்லாம் போனால, இப்போ பீச்சுக்கு போனால, இங்கே வந்து தேட்டருக்கு போனால அப்படின்ற மாதிரி நம்ம மொமெண்ட்ஸே எடுத்து இந்த ஃபோட்டோ பார்க்கும்போதே நம்மளுக்கு அப்படி ஒரு ஃபீல் வரும். ஸோ அது வந்து வீடியோவாக இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சுற்றி நம்ம மொமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி போட்டால் கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த ஃபீல் தான் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஓவர் ஆக்டிங் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லவே முடியாது. ஏன்னா நம்ம காலேஜ் முடிச்சு போக சொல்ல, இது ஸ்கூல் முடிச்சு போக சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த ஃபேர்வெல் டேல வந்து ஒரு மாதிரி ஃபீல் வரும்ல. என்னை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருக்குமே அந்த மாதிரி ஃபீல் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லணும். ஆனால் மேட்ரு என்ன தெரியுமா, இன்னைக்கான எபிசோட்ல 2-3 செக்மெண்ட் வந்து கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கான்ட்ரவர்சியான விஷயம் போச்சு. அது என்னன்னு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். அது மாதிரி ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன். ஆக்சுவலாக இன்னைக்கான எபிசோட பார்த்ததுக்கு அப்புறம் விஷால் மேல உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றது மட்டும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த 103 நாள் ஆயிடுச்சு, எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவா ஆல்மோஸ்ட் மாறுறாங்க. ஆனால் இந்த 103வது நாள் விஷால் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட் எடுக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அதாவது அவர் வந்து நெகட்டிவான ஆள் இல்லை, ஆனால் அவர் பண்ற வேலைகள் பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் ஹேட் ரேட்டை வந்து கொடுத்துருமோ அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. ஸோ உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. எபிசோட ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஓகேங்களா? முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அந்த அன்பு, அதாவது சரி அது நட்பு பாராட்டிய தருணங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு படத்தை வந்து போட்டார். ஸோ இதில் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா விஷால், அதுக்கப்புறம் ஜாக்லின், இவங்க எல்லாருமே இருந்தாங்க. அதே மாதிரி ஒரே ஒரு மேட்டர் ஒன்று சொல்லிக்கிறேன். ஜாக்லின் இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணவே முடியாது அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சுங்க. போட்ட எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஜாக்லினோட அப்பியரன்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்லின் எல்லா இடத்துல டாஸ்க் ஆகட்டும் டாஸ்கில் அவங்க இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஷிப்பில் அவங்க இருக்காங்க, அழுகைகள் அவங்க இருக்காங்க, சண்டையிலே அவங்க இருக்காங்க. ஸோ எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஜாக்லின் சொல்லணும். உண்மையிலே ஜாக்லின் மட்டும் எனக்கு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கான ஏவி பயங்கரமா இருந்தவங்க ஓப்பனா சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக என்னதான் முத்துக்குமரன் வந்து சண்டை போட்டிருந்தாலும் சரி, அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பாக சில பேர்கிட்ட இருந்திருந்தாலும் சரி, இது எல்லாத்தையுமே ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்லின் தான். அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்லேயும் சரி ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போயிருந்தாங்க, அதே மாதிரி சண்டை போடும்போது சரி ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போயிருந்தாங்க. ஸோ இது எல்லாத்துலேயும் எக்ஸ்ட்ரீம் போன ஒரு ஆள், நேற்று வரைக்கும் இருந்த ஒரு ஆள் இன்னைக்கு இல்லை அப்படின்னும் போது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபீல் ஆச்சு. ஏன்னா அவங்களோட ஏவி மட்டும் போட்டிருந்தாங்கன்னா பயங்கரமாக இருந்துருங்க. உண்மையிலே சொல்கிறேன், ஏன்னா எல்லாத்துலேயும் எக்ஸ்ட்ரீம் கொடுத்தால ஸோ அவங்க வந்து மிஸ் பண்ணது என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்கிறது, அந்த ஏவி போட்டால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. மேபி நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே எபிசோடில் கம்பல்சரி வருவாங்க. ஸோ விஜய் சேதுபதி முன்னாடி அந்த ஏவியை போடுவாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. என்ன உள்ள இருந்து பார்த்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பயங்கரமா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் தோணுச்சு. எனிவேஸ் இன்னைக்கு எபிசோடுக்கான முக்கியமான டாபிக்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நட்பு பாராட்டிய தருணங்கள் அப்படின்னு நம்ம ஒரு படம் ஒன்று போட்டாரு. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த படம் முடிஞ்சோன்னா கண்டிப்பாக அழுதுட்டாங்க. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எப்படி சொல்லுது, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற மாதிரி ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ் வந்து எல்லாருமே கொடுத்ததுனால அது முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருமே அழுதுட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சண்டைகள், அதாவது வீட்டுக்குள்ள எல்லாம் அங்கங்கே சண்டை போட்டுருப்பாங்களே, ஸோ இந்த சண்டைகளை வந்து காமிக்கும் போது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி யாரும் அதுக்கப்புறம் அழுவல. ஏன்னா சண்டைகள் போது அவங்களோட இன்னொரு முகம் தானே வெளியே வந்திருக்கும். ஸோ அதை பார்த்ததுக்கு அப்புறம் யாருமே அழுவல. ஆனால் என்னன்னா எல்லாருக்குமே என்னன்னா ஒரு மெமரி வந்து ரீகலெக்ட் பண்ற மாதிரி தானே அது. ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரிலாம் நம்ம கத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு தியேட்டரில் உட்காந்து படம் பார்க்குற மாதிரி ஜாலியாக பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் பிக் பாஸ் என்ன பண்ணிட்டாரு, இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா தனி படம், அதாவது டாப் 5 இருக்காங்களே, ஸோ அந்த டாப் 5 மட்டும் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக படம் ஓட்டினாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான மேட்டர் நடந்தது. ஸோ இந்த மேட்டருக்காக தான் நான் கேட்டேன், விஷாலை வந்து விஷால் இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னவா நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா தர்ஷிகா வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி சவுண்ட் எனக்கு வந்து இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்கே பிடிக்கல, ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்களே. ஸோ அதை பார்க்கும்போது உண்மையிலேயே எனக்கு பர்சனலாக சொல்லிச்சுக்கோங்க கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அந்த பொண்ணு வந்து எதனால் ஃபீல் பண்ணுது, ஆக்சுவலாக தர்ஷிகா வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷிகா மேலே நிறைய முரண்பாடு இருக்குது. அதாவது அவங்க தான் அவங்க கேமை வந்து ஸ்பாயில் பண்ணிட்டாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும் அவங்க இப்போ அந்தளவுக்கு ஃபீல் பண்ணுறது கஷ்டப்படுறது காரணம் என்ன தெரியுமா, நம்மளை ஒருத்தன் வந்து இந்த மாதிரி நம்ம பிராண்ட் பண்ணிட்டான், அதாவது நம்ம மட்டும்தான் வளைஞ்சிக்கிட்டு வந்தோம், அவன் எந்த விதமான ஹோப்பே கொடுக்கல அப்படின்ற மாதிரி பிராண்ட் பண்ணிட்டான். ஸோ அதே பையன் என்ன பண்ணுறான்னா நம்மக்கிட்ட என்ன பண்ணணும் அதே விஷயத்தை இப்போ அன்ஷிதா கிட்டையும் பண்ணுறான் அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து
வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர காண்டாகுது. அவங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நம்மளை விட்டுட்டு அவங்க கிட்ட போயிட்டானே அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் என்ன பொறுத்தவரைக்கும் அப்படி தோணல. நம்ம கிட்ட என்ன பண்ணணும் அதே விஷயத்தை இப்போ அன்ஷிதா கிட்ட பண்றானே அப்படின்ற மாதிரி காண்டு கம்பல்சரி தர்ஷிகாக்கு இருக்கு. அவங்க ஃபீல் பண்ணது கரெக்டா தப்பா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பா கரெக்ட் தாங்க. ஏன்னா அதே வீட்டுக்குள்ள என்னென்னலாம் தர்ஷிகா கிட்ட பண்ணாரோ இப்போ அதே விஷயத்தை வந்து அன்ஷிதா கிட்ட பண்ணும்போது கம்பல்சரி காண்டு வரதானே செய்யும். அந்த காண்டை வந்து தப்புலாம் யாராலையுமே சொல்ல முடியாது. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தர்ஷிகா சொல்றாங்க, உங்களுக்கு யாருக்குமே தெரியலையா நான் வந்து அவனை லவ் பண்ணது அப்படின்னும் போது இது சௌந்தர்யா என்ன சொல்றாங்க, இல்ல நீங்க வந்து ஃப்ரெண்டா தானே இருந்தீங்க, இல்ல நாங்க லவ் பண்ண, அதாவது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எழுதி காமிக்கிறாங்க நான் வந்து அவனை லவ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி எழுதி காமிக்கிறாங்க. ஆனா அவன் வந்து பார்த்தீங்கன்னா லவ், அதாவது விஷால் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தானா வீட்டுக்குள்ள இருக்கிறவரை கடைசி வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தானா, நான் எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வாயை திறந்து சொல்லவே இல்லை, நான் வந்து இந்த மாதிரி லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி எதையுமே சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு தான் தர்ஷிகா என்ன சொல்றாங்க, அந்த விஷால் இந்த மேட்டர்ல பேசிட்டு இருந்தார்ல அப்போ வந்து தர்ஷிகா எவிக்ட் ஆயிட்டாங்களே. ஸோ அந்த சமயத்தில் எபிசோட பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ காண்டாச்சு, எப்படா வீட்டுக்குள்ள போக போறோம், எப்படா இது கிளாரிஃபிகேஷன் கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா விஷால் வந்து அந்த இடத்துல பொய் சொல்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமா ஹர்ட் ஆயிருக்கு. ஓப்பனாக அந்த இடத்துல ஹர்ட் ஆகுமா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஹர்ட் ஆகும். ஏன்னா விஷால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாயை திறந்து தான் நான் உன்னை லவ் பண்ணுறேன் லவ் பண்ணல அப்படின்னு சொல்கிறதே தவிர மற்றபடி அவர் என்ன பண்ணாரு, லவ் பண்ணுறவங்க என்னென்ன பண்ணுவாங்களோ அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாருமே எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு தான் இருந்தார். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விஷால் வந்து நான் லவ் பண்ணல அப்படின்ற மாதிரி எந்த இடத்துலையுமே சொல்ல, லவ் பண்ணுறனும் அதுக்கேற்ற மாதிரி சொல்ல தான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் என்ன மேட்டர்னா லவ் பண்ணுற ரெண்டு லவர்ஸ்குள்ளே எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள கம்யூனிகேஷன் இருக்கும். தங்கம் நீ என்ன லவ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியுது தங்கம் அப்படின்ற மாதிரி தான் அவர் பேசுவார். இப்போ அன்ஷிதா கிட்ட எப்படி பேசிட்டு இருந்தாரு அதே மேட்டர் தான். ஆக்சுவலாக ஆளை மட்டும் இப்போ மாற்றிருக்காரு, டைலாக் எல்லாமே ஒன்று தான், சேம் டைலாக், பட் பர்சன்ஸ் மட்டும் ஆப்போசிட்ல இருக்க பர்சன் மட்டும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான பர்சன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். என்ன மேட்டர்னா அந்த பக்கம் இப்போ அன்ஷிதாவுக்கு வந்து இந்த பக்கம் பேசிட்டு இருக்காங்களே, அதாவது இப்போ என்ன கேட்குறாரு விஷால், லாஸ்ட் நீங்கள் எபிசோட் எண்டில் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி என்ன உனக்கு பிடிக்குமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு வந்து அன்ஷிதா வந்து குழஞ்சி பேசுறாங்க. சேச்சி என்ன சொல்றாங்கன்னா கடைசியில் வந்து பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதே கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு 3 வாரத்துக்கு 4 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தர்ஷிகா கிட்ட கேட்டிருப்பாரு. அப்பயே தர்ஷிகா என்ன சொல்லிருப்பாங்க, உன்னை எனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேள்வி ஒன்று தான், ஆள் மட்டும் தான் மாற்றிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஸோ இந்த இடத்துல தர்ஷிகா அதனால சொல்கிறேன் கோவப்படுறது என்ன பொறுத்தவரைக்கும் கரெக்டாக அப்படின்னு மாதிரி தோணுது. எனக்கு தெரிஞ்சு அவங்க என்ன பண்ண தெரியுமா, டேரெக்டாக போய் மூஞ்சிக்கு நேராகவே பேசணும், இந்த மாதிரி சண்டே போட்டுடணும். சும்மா இவங்க டான்ஸ் ஆடுறது பார்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்ம காண்டாவது வயிறு எரியுது. அதாவது தர்ஷிகா அன்ஷிதாவும் விஷாலும் பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க ஒரு பாட்டுக்கு. ஸோ லைவ்ல பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா தர்ஷிகா ஆப்போசிட்டில் படுத்துட்டு இருப்பாங்க, அதாவது ஒரு சோஃபாவில் வந்து படுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷிகா வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக காண்டாங்க, டே இதை பார்க்க முடியல இரிட்டேட் ஆகுதுரா அப்படின்ற மாதிரி. யோசிச்சு பாருங்களேன், ஒரு பொண்ணை வந்து இவர் வந்து லவ் பண்ணுற மாதிரி சில சேட்டைகள் வந்து பண்ணிட்டாரு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு லவ் பண்ணிட்டாங்க. கடைசியில் என்ன சொல்லிட்டாரு, நான் அந்த மாதிரி இன்டென்ஷன்லேயே பழகல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனால் இன்டென்ஷன் இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா கம்பல்சரி இன்டென்ஷன் இருந்தது. விஷாலோட இன்டென்ஷன் எப்படி இருந்ததுன்னா வெளியே வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு இன்டென்ஷன் இருந்தது தவிர நான் லவ் பண்ணல அப்படின்ற மாதிரி கடைசியிலே சொல்லவே இல்லை. தர்ஷிகா என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கு முதல்ல சொல்லியிருக்கலாமே, என் மேலே உங்க மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் உன்னை லவ் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையில் சொல்லியிருந்தா சிம்பிளாக முடிஞ்சிருமே. கடைசி வரைக்கும் அந்த மனுஷன் அதை சொல்லவே இல்லையே, ஒரு ஹோப் கொடுத்துக்கிட்டே தானே இருந்தான் அப்படின்ற மாதிரி அவங்க நியாயமான கேள்விங்க. இந்த இடத்துல தர்ஷிகா கேட்க வேண்டிய கேள்வி நியாயமான கேள்வி. இதுக்கு ஒரு சண்டையை போட்டுருக்கலாம், ஏன்னா சண்டை போட்டிருந்தா கூட அவங்க வீட்டில் ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. நம்ம பொண்ணுகிட்ட ஒருத்தர் இப்படி பழகிட்டு வந்து பழகலன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஜஸ்டிஃபை பண்ணுறான், அவன் நல்ல மாதிரி காமிச்சிக்கிறான் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வீட்லேயாவது கொஞ்சம் ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. ஆனால் இவங்க சண்டை போடல. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டீசெண்டாக வந்து விஷால்கிட்ட வந்து இது பார் விஷால் நீ வந்து ஹோப் கொடுத்து அப்படின்னு நம்ம சொல்லும்போது விஷால் ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கல, அவங்க உள்ள வந்து அன்னைக்கு சொல்கிறேன். ஆனால் அதுக்கப்புறம் விஷால் என்ன பண்ணிட்டாரு, ஓகே சுதாரிச்சிட்டாரு, ஓகே இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிட்டியாக பேசுது, அதாவது என்னன்னா நீ ஒரு ஹோப் கொடுத்துட்டு அந்த ஹோப்பை நம்பி தான் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்பேஸ் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஓப்பனாகவே பேசினதுக்கப்புறம் விஷாலால் மறுத்து பேச முடியல. இன்னொன்று மாடி பொம்மன் பயம். அப்புறம் என்ன சொல்லிட்டாரு, சாரி நான் ஒரு ஹோப் கொடுத்துட்டேன், ஸோ சாரி அப்படின்ற மாதிரி தான் கொடுத்தாரு. ஆனால் அதுக்கப்புறம் பின்னாடி வந்து விஷால் என்ன பேசிட்டு இருக்காரு, நான் எங்கடா ஹோப் கொடுத்தேன், நான் கடைசி வரைக்கும் அவங்ககிட்ட லவ் பண்ணுறேன்னு சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சொன்னாதான் பாஸ் இது காதல் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இது வந்து சொல்லாத காதல். அதாவது எப்படின்னா கண்ணிலே பேசிப்பாரு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த செய்கைகள். இப்போ அன்ஷிதா கிட்ட பேசுறது எப்படி நிறைய பேர் நோட் பண்ணீங்கன்னா தெரியும், எப்படி கண்ணிலே ஒரு மாதிரி பேசுறாங்க பாருங்க ரெண்டு பேரும், ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பேசுறாங்க பாருங்க. அதை பார்க்கும்போது விஷால் யார் நீனு, எனக்கு தெரிஞ்சு விஷால் வந்து ரொம்ப கெட்ட பையன் அப்படின்ற மாதிரி போர்ட்ரே பண்ண விரும்பலங்க. ஏன்னா விஷால் எதுக்கு இதை தெரிஞ்சு பண்றாரா தெரியாம பண்றாரா என்னன்னு தெரியல. ஆல்ரெடி ஒரு விஷயத்துல பார்த்தீங்கன்னா செருப்படி வாங்கி உட்காந்துட்டு இருக்காரு. எல்லாம் பிளே பாயின்னு சொன்னதுக்கு அவ்வளோ காண்டாகுதுல்ல. அதே விஷயத்தை வந்து இப்போ திருப்பி இந்த இன்னைக்கான எபிசோடில் பார்க்கும்போது அப்போ அதே விஷயத்தை ஏன்டா திருப்பி பண்ணுற, இது வெளியே போய் என்ன வேணா பண்ணிங்க, இருக்க போகிறது 2 நாள் உன்னால் மூடிக்கிட்டு இருக்க முடியாது. அப்படி என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக கேட்டிங்கன்னா 2 நாள் உன்னால் மூடிக்கிட்டு இருக்க முடியாது. வெளியே போனதுக்கப்புறம் அன்ஷிதா ஆம்பளையாக மாறிட போகுது, அப்போ போய் பேசிக்க. இதில் நிறைய பேர் என்ன முட்டு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களோட ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் வந்து 2 பேருமே என்ன சொல்லிக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் நான் என்னோட பெஸ்ட், நான் எனக்கு பிடிக்கின்ற உடனே ஒரு ஃப்ரெண்டுடா நீ பெஸ்ட் ஃப்ரெண்டா அப்படின்னு அவர் பேசிக்கிறாங்க. எல்லாருமே என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் இது எல்லாம் கொச்சப்படுத்துறாங்க பார்த்தீங்களா அப்படின்னு அவர் பேசிட்டு இருக்காங்க. டேய் நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை கொச்சப்படுத்திட்டு இருக்கீங்க
அப்படின்னு வந்து சொல்றது. ஏன்னா ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பண்ற வேலைகள் இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி இல்லை. ஓப்பனாக சொல்ல வச்சுக்கோங்களேன், அன்ஷிதா வந்து விஷாலை லவ் பண்றாங்க, விஷாலை வந்து பிடிச்சிருக்கு. விஷால் வந்து பார்த்தீங்கன்னா இன்டென்ஷன் வந்து உண்மையிலே பிடிச்சிருக்கா இல்லைன்னு எனக்கு சத்தியமா தெரியலங்க. ஏன்னா தர்ஷிகா கிட்ட எப்படி ஒரு ஹோப் கொடுத்தாரோ அதே மாதிரி அன்ஷிதா கிட்ட ஒரு ஹோப் கொடுக்குறாருன்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இப்போ அன்ஷிதா வந்து இந்த மாதிரி லவ் பண்றாங்க அப்படின்றது விஷாலுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இப்போ அருண் காதுல சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போனது, அன்ஷிதா வெளியே போனதுக்கு அப்புறம் இவருக்கு விஷாலுக்கு அதுக்கு வந்துருச்சு, இந்த மாதிரி வந்து உன்னை லவ் பண்ற மாதிரி அவங்க பேசியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ அப்போ அந்த பொண்ணுக்கு அந்த இன்டென்ஷன் இருக்குன்னு உனக்கு தெரியும். தெரியறப்ப தர்ஷிகா கிட்ட நீ எப்படி ஒரு வார்த்தை வந்து நோன்ற வார்த்தையை சொல்லலையோ அதே மாதிரி தானே இப்போ அன்ஷிதா கிட்ட ஒன்னும் உனக்கு லவ் பண்ற இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஃப்ரெண்டா தான் பார்க்குறேன் அப்படின்னா இப்போ வந்து நோன்னு சொல்லிருக்கணும்ல. இல்லை அன்ஷிதா நான் உன்னை அப்படி பார்க்கல, ஃப்ரெண்டா மட்டும் தான் பார்க்குறேன், உன் மேலே எனக்கு எந்த லவ் இல்லை அப்படின்ற மாதிரி இப்பயும் சொல்லலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உன்னை எனக்கு பிடிக்கும், உனக்கு என்ன பிடிக்குமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது ஆப்வியஸாக தெரியுது அங்கே என்ன பைபிளை பண்ணுச்சு அதே தான் இங்கேயும் பண்ணுது அப்படின்ற மாதிரி. நான் அதனால தான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஷிப் அசிங்கப்படுத்தாதீங்கடா அப்படின்ற மாதிரி என்னை பற்றி சொல்ல தோணுது. மற்றபடி விஷால் மேலே காண்டு அப்படின்ற மாதிரிலாம் இல்லைங்க. ஏன்னா விஷால் மேலே என்ன காண்டு, விஷால் எங்கே கேம் ஆனார், அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்க ஒருத்தவங்களை அட்டாக் பண்ணி அப்படின்னு கேம் ஆடினா காண்டு வரும். விஷால் பாட்னு அவர் பாட்னு இருந்த வேலையை பார்த்துக்கிட்டாரு, ரெண்டு இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு லவ் கண்டென்ட் கொடுத்தாரு. ஸோ அவரோட வீடியோவில் பார்த்தீங்களா இந்த லவ் கண்டென்ட் எந்த அளவுக்கு தூக்கி நிப்பாட்டுது அப்படின்ற மாதிரி. ஏன்னா விஷால் அவர் சைடில் எந்த அளவுக்கு கண்டென்ட் கொடுத்து அப்படி ஒன் ஆஃப் தி ஃபைனலிஸ்ட் ஆயிருக்காரு அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ஒரு எஃபர்ட் போட்டிருக்காரு இல்லைன்னு சொல்ல, அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஒரு ஃபன்னான ஆங்கிளில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவரை பொறுத்த வரைக்கும் பெரிய கண்டென்ட் அவர் சைட்லேருந்து என்ன ரெண்டு லவ் கண்டென்ட், தரமான கண்டென்ட், அந்த கண்டென்ட் தூக்கிட்டு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லணும். எனிவேஸ் ஒரு முக்கியமான மேட்டர் என்ன பார்த்தீங்கன்னா இந்த லவ் கண்டென்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கிரிஞ்சி லவ் அப்படின்ற மாதிரி நான் ஸ்டார்டிங்கில் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, விஷாலை ஒரு பக்கம் போட்டு அடின்னு அடிச்சாங்க. ஆனால் வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு, தர்ஷிகாவை போட்டு அடின்னு அடிச்சாங்க. ஏன்னா தர்ஷிகா வந்து ஒரு மாதிரி விஷாலை அட்டாக் பண்ணுது அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சு, விஷால் மேலே சிம்பத்தி வர ஆரம்பிச்சிச்சு. அதை இந்த பையனை போட்டு எல்லாரும், நானே விஷாலுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசினேன். என்னடா விஷாலை போட்டு இந்த அளவுக்கு அடின்னு அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. உண்மையிலே தர்ஷிகா இப்போ ஃபீல் பண்றதை பார்க்கும்போது விஷால் அடிச்சது தப்பே இல்லையா அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா விஷால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் எடுத்துருக்க ஸ்டாண்ட் என்னன்னா, தர்ஷிகா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பண்ணாரு, அதே தான் இப்போ பார்த்தீங்கன்னா அன்ஷிதா கிட்ட பண்றாரு அப்படின்னும் போது நான் வந்து தர்ஷிகாவை அந்த ஆங்கிளில் பார்க்கவே இல்லை, அவங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு ஸ்டாண்டை தான் என்ன பொறுத்த வரைக்கும் விஷால் எடுத்திருக்காருன்னு தோணுது. எனிவேஸ் இந்த டாபிக் ஓரம் கட்டுவோம். இந்த லவ் கண்டென்ட் இதோட முடியுமா இல்லை வெளியே வந்ததுக்கு அப்புறம் இவங்க இன்டர்வியூ கொடுத்து திருப்பி அதை கண்டினியூ பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எனிவேஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க, உண்மையிலே அன்ஷிதா விஷால் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி நம்புறீங்களா இல்லை வந்து அவங்க வந்து புலிவிட்டு இருக்காங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரு இன்டென்ஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்து எதுவும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. எனிவேஸ் இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இன்னைக்கான எபிசோட்ல பெரிய லென்த்தான செக்மெண்ட் என்னன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ஏவி போட்டார்ல, இந்த ஏவியை போட்டுட்டு பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா சில பேர்கிட்ட வந்து ஒவ்வொரு வார்த்தையை சொன்னார். எக்ஸாம்பிளுக்கு ரயன்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கையை தான் உனக்கு அடையாளம் அப்படின்ற மாதிரி சொன்னார். முத்துக்குமரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உழைப்பு தான், அதே மாதிரி பவித்ராக்கு பார்த்தீங்கன்னா முயற்சி தான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதை சொல்லி அவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு மோட்டிவேட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஏவியை பார்க்கும்போது எல்லாருமே மோஸ்ட்லி அழுவும் போது அதில் சில பேர் நான் அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன், என்னடா இதுக்கு ஓவராக சீன் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் இல்லை பாஸ், உங்களை ஒரு 2 நாள் சுற்றி வீடியோ எடுத்துட்டு அதை ஒரு வாரம் கழிச்சு போட்டு காமிச்சாலே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், பாரா நானா இப்படி பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ 100 நாள் அவங்களோட எல்லா எமோஷன்ஸும் வந்துருக்கு, எல்லாரோட ஏவி சேர்த்து தான் சொல்கிறேன், எல்லாரோட எமோஷன்ஸும் வந்து சில இடத்துல சந்தோஷப்பட்டிருப்பாங்க, சில இடத்துல பார்த்தீங்கன்னா அழுதுருப்பாங்க, உடஞ்சிருப்பாங்க. அது ஃபோன் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டமான ஒரு வீடு. அந்த வீடு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுது, ஒரு மாதிரி சூனிய வச்ச வீடு. அந்த வீடுலாம் வாழ்றது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா இப்போ நம்ம ஃபோன் இருக்கு, எல்லாருமே ஈஸியாக வாழ்ந்துட்டு போயிடுறோம். இந்த மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டு ஃபோன் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் ஆப்போசிட்டில் இருக்க வந்து என்ன நினைக்கிறானே தெரியாமல் இப்போ நம்மகிட்ட நல்லாவே பேசிட்டு இருப்பான், ஆப்போசிட்டில் போயிட்டு நான் எப்படி சொல்றது இன்னொருத்தவங்கிட்ட போயிட்டு கழுவி ஊற்றுவான், அவன் பற்றி எப்படி புள்ளிட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்குன்னு பேசணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு வீடு. ஸோ அந்த மாதிரி வீட்டில் 105 நாள் 103 நாள் இதோட ஆயிருக்கா, 103 நாள் இந்த மாதிரி வாழ்ந்துட்டு இவ்வளோ நம்ம வாழ்ந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் ஒரு ஏவியாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக நம்மளுக்கு ஒரு கண்ணீர் இதெல்லாம் வரது நார்மலான விஷயம் தான். ஸோ இதில் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு நம்ம தான் சொல்லணும். பிக் பாஸும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு மோட்டிவேட் பண்ணார். இதில் சௌந்தர்யாவுக்கும் பிக் பாஸுக்கும் நம்ம கான்வர்சேஷன் இருக்குல்ல, அதை பார்க்கும்போது உண்மையிலே ஃபன்னாக இருந்ததுங்க. அந்த இடத்துல எந்த மாற்றுக்கிறதுமே இல்லை. ஆனால் மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து கேட்டாங்களா, ஏதாவது அதை படம் போடுவீங்களா, அதை கடந்து வந்த பாதை அந்த பயண வீடியோ போடுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு பிக் பாஸ் சொன்னார்ல, அதை ஏதாவது பண்ணியிருந்தா தானே அப்படின்ற மாதிரி அவர் ஒரு கவுண்டர் கொடுத்தார்ல, அது எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யாவை நக்கல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரோ அப்படின்ற மாதிரி தோணுதுங்க. ஏன்னா இப்போ மற்றவங்ககிட்ட பேசுறதுல ஒரு மாதிரி இருக்குது, சௌந்தர்யா கிட்ட பேசும்போது சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பிக் பாஸ் வந்து கலாச்சிட்டு இருப்பாங்க, இப்போ பிக் பாஸும் சேர்ந்து கலாய்க்கிறாரு அப்படின்ற மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் தோணுது. ஆனால் மேட்டர் என்ன பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா என்ன பண்ணியிருந்தாங்க, என்ன எதுக்கு ஃபைனலிஸ்ட் ஆனாங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேள்வி கேட்டுட்டு இருந்தோம்ல, அந்த கேள்விக்கான பதில் என்னன்னா அந்த ஏவியில் இருந்திருக்கும். ஏவியில் பார்த்தீங்களா சௌந்தர்யா என்ன பண்ணாங்க கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம், ரியாக்ஷன் எப்பா எவ்வளோ ரியாக்ஷனுங்க, ஏகப்பட்ட ரியாக்ஷனு, மொத்த பேர் ரியாக்ஷனும் சேர்த்து ஒரே ஆளாக கொடுத்துட்டாங்க அப்படின்னு நம்ம தான் சொல்லணும். ஆனால் ஒரு மாதிரி ஏதோ ஒன்று இருக்குங்க அவங்ககிட்ட யூனிக்காக இருக்குது, நான் இல்லைன்னா சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யா எங்கே வந்து இவ்வளோ ஹேட் ரேட்டை வந்து அவங்க வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிஆர் என்ற ஒரு இடத்துல தான். அவங்க ஃபைனலிஸ்ட் ஆயிருக்காங்க, ஆவல அது பிஆர் வச்சதுனால தான் ஆனாங்க, இல்லை அதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டுங்க. ஆனால் சௌந்தர்யா உண்மையிலே பார்த்தீங்கன்னா அந்த ரியாக்ஷன்ஸ் வச்சு வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பிஆர் இல்லாமல் அவங்க பாதி நாள் வந்திருந்தா கூட ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவாக இருந்திருப்பாங்க.
அந்த பொண்ணு உண்மையிலே இன்னசென்ட்ப்பா, அந்த பொண்ணுக்கு எதுவும் தெரியாதுப்பா, அந்த பொண்ணு உண்மையிலே நல்ல பொண்ணுப்பா அப்படின்ற மாதிரி நிறைய மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்னதான் ஓட்டு சௌந்தர்யாக்கு இருந்தாலுமே நிறைய பேர் சொல்ற விஷயம் என்னன்னா, அந்த பிஆர்ன்ற ஒரு விஷயம். ஏன்னா அவங்க உள்ள ஒரு டாஸ்க்குமே ஆடல. அப்படி இருந்தாலும் இந்த பிஆரை வச்சுட்டு வந்துட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தினால தான் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஹேட் ரேட். எனக்கு தெரிஞ்சு விஷ்ணு வந்து வெளியே அவர் தான் பண்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஓகேங்களா, ட்விட்டர் ஓப்பனாவே அவர் தான் பிஆர் எல்லாத்தையும் மேனேஜ் பண்றதுன்னு. அவர் இந்த வேலையை பார்க்காம உண்மையிலே அவங்க கேம் ஆட விட்டுருந்தாலே எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இதே செகண்ட் பொசிஷன்ல வந்தது கூட ஒரு பக்கம் வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அட்லீஸ்ட் டாப் 5ல ஏதாவது ஒரு பொசிஷன்ல இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க இந்த பிஆர்ன்ற ஒரு விஷயத்தை வச்சதுனால தான் இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ரியாக்ஷன்ஸ் வச்சு மட்டுமே ஓடிட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசுறது என்ன காரணம்னா, அந்த ரியாக்ஷன் எடுத்து இப்போ எப்படி அந்த ஏவில பாத்தீங்கன்னா ரியாக்ஷன் எப்படி சாங்க போட்டு எடிட் பண்ணாங்க, இதே தான் பாத்தீங்கன்னா 103 நாளாவும் சௌந்தர்யாக்கு வந்து வெளியே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தான் சொல்றேன், இந்த பிஆர் மட்டும் இல்லாம அவங்க ஒழுங்கா விளையாடிட்டு இருந்தாங்க. அது நார்மலா இப்போ விளையாடுற மாதிரி விளையாடிட்டு இருந்தா கூட ஒரு பாசிட்டிவான விஷயம் அதிகமா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்னைக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாளா அதை 103 நாளா ரிவ்யூ பண்ணதுல என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபுல்லா எப்படி சொல்றது, அந்த எமோஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிரம்பி இருந்தது அப்படின்ற மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் தோணுது. எனக்கும் பார்க்கும்போது கனெக்ட் ஆச்சு. பரவாயில்லப்பா, 103 நாள் கழிச்சு அவனுங்களோட வீடியோ பார்க்கும்போது அவனுங்க அழுவுறது, அந்த எமோஷன்ஸை சொல்லும் போது பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவான ஒரு டேவாக தான் இருந்தது. நாளைக்கும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நாளைக்கு முடி வெட்டுறது இந்த மாதிரி தான் இருக்கும். அது வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள்னு போடுவாங்களே, ஸோ அது வந்து அப்படி தான் இருக்கும். ஆனால் சாட்டர்டே எபிசோடில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜாக்லினுக்காக கதறிட்டு இருந்தாங்களே. கண்டிப்பாக சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லினுக்கான ஒரு டேவாக கம்பல்சரி இருக்கும். அவங்களுக்கான ஏவியை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்கள புகழ்ந்து கம்பல்சரி விஜய் சேதுபதி நிறைய பேசுவார். ஸோ ஜாக்லின் ஃபேன்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நாளைக்கான சாட்டர்டே எபிசோட் உங்களுக்கான எபிசோடாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் சொல்ல தோணுது. ஸோ சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை பை.